வணக்கம் டு எவ்ரிஒன். மொபைல் ரீசார்ஜ், இபி பில், கேஸ் பில், வாட்டர் பில் இந்த எல்லா பேமெண்ட்டும் நம்ம டெய்லி லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் இது எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட்டான ஆப் யூஸ் பண்ணால் டைம் வேஸ்ட், எந்த ஆப்பில் பே பண்ணுறதுன்னு கன்ஃபியூஷன், டென்ஷன். ஸோ இந்த எல்லாத்துக்கும் ஸ்மார்ட் சொல்யூஷன் இருக்குது. வாங்க இந்த வீடியோவில் ரீசார்ஜ் அண்ட் யூட்டிலிட்டி பில்ஸ் ஆப்ஷனை ஈகிள் ஹார்ட்ஸ் ஆப்பில் எப்படி ஈஸியாக யூஸ் பண்ண முடியும்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈகிள் ஹார்ட்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதை ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா ரீசார்ஜ் அண்ட் பே பில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதில் வியூ ஆல் கிளிக் பண்ணுங்கள். அதில் ரீசார்ஜ், டிடிஹெச், எலக்ட்ரிசிட்டி, கிரெடிட் கார்டு, ஃபாஸ்டாக், லேண்ட்லைன், கேஸ் பில், வாட்டர் பில், இஎம்ஐ பேமெண்ட், இன்சூரன்ஸ், ப்ராட்பேண்ட், கேபிள் பில், முனிசிபல் டேக்ஸ் இப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ரீசார்ஜ் இல்லைன்னா பில் பே பண்ணுறதுக்கு உங்கள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணியிருக்கணும். அண்ட் உங்கள் அக்கௌண்ட் வாலெட்டில் அமௌண்ட் இருக்கணும். உங்கள் வாலெட்டில் அமௌண்ட் இல்லைன்னா எப்படி அமௌண்ட் ஆட் பண்ணுறதுன்னு வீடியோ இருக்குது. அதை நான் கார்டில் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரீசார்ஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ரீசார்ஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு மொபைல் நம்பர், ஆப்ரேட்டர் நேம், ரீசார்ஜ் அமௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் காமிக்கும். அதில் மொபைல் நம்பரில் நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணுற அதே மொபைல் நம்பர் இருக்கும். நீங்கள் யாருக்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ அவங்களோட மொபைல் நம்பரை அதில் என்டர் பண்ணிவிட்டு ஆப்ரேட்டர் நேமுக்கு போனீங்க அப்படின்னா ஏர்டெல், பிஎஸ்என்எல், ரிலையன்ஸ் ஜியோ, விஐ அப்படிங்கிற ஆப்ரேட்டர் நேம்ஸ் இருக்கும். இதில் உங்கள் சிம் எந்த ஆப்ரேட்டரோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ரீசார்ஜ் அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிவிட்டு ரீசார்ஜ் நவ் கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இபி பில்லை செலக்ட் பண்ணுறேன். அதில் சர்வீஸ் டைப், பில் நம்பர், பில் அமௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அதில் சர்வீஸ் டைப்பில் அதானி எலக்ட்ரிசிட்டி மும்பை, பெங்களூர் எலக்ட்ரிசிட்டி, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி, கேரளா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி இதில் நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் தமிழ்நாடுங்கிறதுனால நான் தமிழ்நாடு கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பில் நம்பர், பில் அமௌண்ட் இது ரெண்டையும் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு ரீசார்ஜ் நோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். நீங்கள் பேமெண்ட் பண்ணது எல்லாமே உங்கள் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் நீங்கள் பில் பே பண்ணால் உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும். லைக் செல்ஃப் ரிவார்ட் அண்ட் ரெஃபரல் ரிவார்ட். செல்ஃப் ரிவார்டு அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்பில் ரீசார்ஜ் பண்ணாலோ பர்ச்சேஸ் பண்ணாலோ உங்களுக்கு செல்ஃப் ரிவார்ட் கிடைக்கும். ரெஃபரல் ரிவார்டு அப்படின்னா இந்த ஆப்பில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ ஷேர் பண்ணால் உங்களுக்கு ரெஃபரல் ரிவார்ட் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் மெயின் பெனிஃபிட்டே இந்த ஆப்பில் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் உங்களுக்கு 100% கேஷ்பேக் ரிவார்ட் கிடைக்கும். பில் பே பண்ணிவிட்டு கேஷ்பேக் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்குதுன்னா இதை விட ஒரு ஸ்மார்ட் சொல்யூஷன் இருக்கா? வை ஈகிள் ஹார்ட்ஸ் ஆப் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒன் ஆப் மல்டிபிள் சர்வீசஸ் லைக் ரீசார்ஜ் அண்ட் ஆல் யூட்டிலிட்டி பில்ஸ், டைம் சேவிங், ஈஸி இன்டர்ஃபேஸ், ஃபாஸ்ட் அண்ட் செக்யூர் பேமெண்ட், ரிவார்ட்ஸ் அண்ட் ரெஃபரல் பெனிஃபிட்ஸ். இது மட்டும் இல்லைங்க, இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு பேமெண்ட் ஆப் மட்டும் இல்லை, உங்கள் டெய்லி லைஃபோட ஸ்மார்ட் டிஜிட்டல் பார்ட்னர். ரீசார்ஜ் அண்ட் யூட்டிலிட்டி பில்ஸ் பே பண்ண ஒரு ஸ்மார்ட் பே வேணுமா? தென் சூஸ் ஈகிள் ஹார்ட்ஸ் ஆப். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போவே டவுன்லோட் பண்ணுங்கள், ஸ்மார்ட்டாக ஏர்ன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.